வரலக்ஷ்மி பூஜை ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு, ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலக்ஷ்மி நோன்பு, வரலக்ஷ்மி விரதம் அப்படின்னு சொல்லப்படுற வரலக்ஷ்மி பூஜை வருகிறது. இதுக்கு எப்படி பூஜை பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. அதற்கான ஒரு சிறிய பதிவு தான் இது. எளிமையாக, இனிமையாக, சுலபமாக எப்படி வரலட்சுமி பூஜையை செய்யலாம் அப்படின்னு எனக்கு தெரிந்த விதத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். மகாலட்சுமியின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் கிடைக்க வருடத்திற்கு ஒரு முறை அனுசரித்து நாம் செய்தால் வீட்டில் சர்வ மங்களங்களும் தங்கும், லட்சுமி கடாட்சம் பெருகும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்க, திருமணமான பெண்கள் இந்த பூஜையை கணவர் வீட்டில் ஏற்கனவே திருமணமான பெண்ணின் மாமியார் வீட்டில் இந்த பூஜை இருந்தால் மட்டுமே அவர்கள் அதை எடுத்து வைப்பார்கள். பூஜையை எடுத்து வைக்கிறதுன்னு ஒரு முறை இருக்கு. அவர்கள் அதை எடுத்து வைத்ததற்கு பிறகுதான் இந்த வரலட்சுமி பூஜையை கலசம் வைத்து அம்பாளின் முகத்தை வைத்து செய்ய முடியும். மற்றவர்கள் வரலட்சுமி பூஜை அன்றைக்கு செய்யக்கூடாதா, நாங்களும் மகாலட்சுமியை கும்பிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அவர்கள் கலசம் வைத்து அம்பாள் முகத்தை வைத்து இந்த மாதிரி வரலட்சுமி பூஜையை எடுத்துட்டவங்க மாதிரி செய்யக்கூடாது. அவர்கள் மகாலட்சுமி படத்தை வைத்து அதற்கு பூக்கள் சாற்றி அஷ்டோத்திரம் படித்து இயன்றதை நிவேதனம் செய்து இந்த பூஜையை செய்யலாம். ஆனால் முறையாக பூஜையை எடுத்துக்கொண்டவர்கள் மட்டுமே இந்த மாதிரி கலசம் வைத்து அம்பாளை ஆவாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும். இதுதான் அதோட விதிமுறை. இப்போ எனக்கெல்லாம் என்னுடைய பெற்றோர் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு வரலட்சுமி பூஜை இல்லை. ஆனால் மாமியார் வீட்டில் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு மாமியார் வீட்டில் இந்த வரலட்சுமி பூஜை இருந்ததனால், அவர்கள் எனக்கு எடுத்து வைத்ததனால் அந்த பூஜையை திருமணமானதற்கு பிறகு நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். இதில் வழக்கம் எப்படின்னு சொன்னாக்க, கல்யாணம் ஆன உடனே ஆடி மாதத்தில் வரலட்சுமி பூஜை வந்தால் அவர்கள் எடுத்து வைக்க மாட்டார்கள். முதல் பூஜை ஆவணி மாதம்தான். ஆவணி பௌர்ணமி, ஸ்ராவண பௌர்ணமி அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸ்ராவண பௌர்ணமி அன்றைக்கு வரும் அந்த வரலட்சுமி பூஜையை ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அவர்கள் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு எடுத்து வைப்பார்கள் மாமியார். அவர் எடுத்து வைத்ததற்கு பிறகு அடுத்த முறையிலிருந்து இவர்கள் தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது சேர்ந்து இருந்தால், மாமியார் ஓர்படி குடும்பத்தில் ஒரு 2-3 மருமகள் இருந்தால் எல்லாரும் மாமியாரோட சேர்ந்து செய்வது பழக்கம். அப்பவும் கூட பெரும்பாலான வீடுகளில் ஒரே ஒரு கலசம் வச்சு, கலசத்தில் 4-5 முகங்கள், அங்கே இருக்கிற மருமகளோட அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி வரலட்சுமி முகம் வாங்க வேண்டும். அதை வச்சுட்டு 4-5 பேர் இருந்தானா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து செய்யலாம். பொதுவாக நம் இந்து பிராமண குடும்பங்களில் கணவன்மார்கள், அதாவது வீட்டில் இருக்கும் ஆண்கள் தான் எல்லா பூஜையும் செய்வது பழக்கம். அதாவது விநாயக சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, சரஸ்வதி பூஜை, பொங்கல் அன்றைக்கு சூரியன் பூஜை, மற்றபடி வீட்டில் வழக்கமாக செய்யும் சிவ பூஜை, முருகர் பூஜை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கும் ஆண்கள் செய்வது பழக்கம். பெண்கள் அதற்குண்டான பிரசாதங்களை தயாரித்து பக்கத்தில் அமர்ந்து பூவெல்லாம் எடுத்து கொடுக்கறது, இதுதான் பழக்கமான முறையில் உள்ளது. ஆனால் இந்த ஒரே ஒரு பூஜை, வரலட்சுமி பூஜை மட்டும்தான் திருமணமான சுமங்கலி பெண்கள் அவர்களே செய்யும் பூஜை. மிகவும் கடினமாக இந்த பூஜைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகளும் நிறைய இருக்கு. அதாவது பிரசாதங்கள் நாம் தயாரிக்கணும், பூஜைக்கான உபகரணங்களை எடுத்து வச்சு அம்பாளை ஆவாகனம் செய்து பூஜை செய்து நிவேதனம் செய்து எல்லாம் இந்த பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால பெண்களுக்கு அந்த நாளில் வரலட்சுமி பூஜை அன்று வேலை மிகவும் அதிகமாக இருக்கும்.
இந்த பூஜையை ஒரு தரம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை விடாமல் தொடர்ந்து வருடா வருடம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த பூஜை நாட்களில் ஏதோ ஒரு காரணத்தால் பெண்கள் மாதவிலக்கு அந்த மாதிரி சமயங்களா இருந்து பூஜை செய்ய முடியாமல் போனாலும், அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளை வழக்கம் போல கும்பத்தில் ஆவாகனம் செய்து அந்த பூஜையை செய்து சரடு கட்டிக்கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு குறிப்பிட்ட விதிமுறை. அதாவது பூஜை செய்யாமல் இருக்கவே கூடாது. ஒரு கால் வீட்டில் ஏதாவது யாராவது தவறிப்போய் நமக்கு அந்த நேரத்தில் பூஜை செய்யக்கூடாது, அந்த ஒரு வருட காலம் வீட்டில் பூஜை செய்வதில்லை அப்படின்னு இருந்தான்னா, அப்போ பூஜை செய்பவர்கள் யார் வீட்டுக்காவது நாம் அந்த அம்பாள் முகத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்களுடன் உட்கார்ந்து பூஜையில் கலந்து கொண்டு சரடு கட்டி கொண்டு வர வேண்டும். வீட்டில் அந்த தீட்டு காலத்தில் பூஜை செய்யக்கூடாது. அல்லது மகாலட்சுமி கோவிலுக்கு போய் சன்னதியில் அமர்ந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி பூக்களை சாற்றி பிறகு சரடு கட்டி கொண்டு வரலாம். இதுவும் ஒரு விதிமுறை. நிறைய பேர் வரலட்சுமி பூஜை மிகவும் கடினமானதாக இருக்கு, அது பண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கோம் நம்ம. அதை எளிமையான முறையில் நாம் எவ்வளவு சுலபமாக நம்மால் செய்ய முடியுமோ அதை செய்யும் வழிகளை நான் இங்கு பதிவிடுகிறேன். நீங்கள் பார்த்து அதே முறையை கடைபிடித்து உங்கள் வீடுகளில் இந்த பூஜை நாளை மிகவும் எளிமையாக, மிகவும் கடினமான வேலைகள் இல்லாதபடியை செய்து கொள்ளலாம். இந்த வரலட்சுமி பூஜை இருக்கிறவர்கள் வீட்டுக்கு திருமணமான பெண் வரும்பொழுதே அவளுக்கு இந்த வெள்ளியில் சொம்பு, வெள்ளியில் அம்மன் முகம், இது ரெண்டும் அவங்க அம்மா வீட்டிலேருந்து கண்டிப்பாக வாங்கி கொடுத்து அனுப்புவார்கள். அப்படி முடியாதவர்கள் பூஜைக்கு முன்னால் அந்த வரலட்சுமி முகத்தையும் வெள்ளி சொம்பையும் அவளுக்கு மகளுக்கு சீராக கொண்டு வந்து கொடுப்பார்கள். சொம்பு முதல்ல எப்படி கலசத்தை அலங்கரிப்பது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அந்த வெள்ளி கலசத்தை, வெள்ளி சொம்பை எடுத்து அதில் சுத்தீவர மஞ்சள் பூசி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கண்மலர் போல் மையால் வரைந்து நெற்றிக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மஞ்சள் இட்டு அதை ஒரு முகம் போல ஆக்க வேண்டும் அந்த சொம்புல, கலசத்தில். பிறகு அதில் நிறைநாழின்னு சொல்லுவோம், அல்லது படியில் ஒரு தலையை தட்டின மாதிரி அந்த அளவுக்கு ஒரு படி அரிசியை அந்த கலசத்துக்குள் போட வேண்டும். போட்டுட்டு வாழைப்பழம், விரலி மஞ்சள், கர்ஜூரக்காயின்னு சொல்கிற பேரிச்சம்பழம், அப்புறம் வெற்றிலை பாக்கு, அப்புறம் 10 ரூபாய் நாணயம், ஒரு கால் லக்ஷ்மி தங்க காசு இருந்தால் அந்த தங்க காசு, இதையெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாவிலை கொத்தை அதில் நடுவில் சொருகி வைக்க வேண்டும். கடைகளில் லக்ஷ்மி பிச்சோலை கருகமணி அப்படின்னு கேட்டாலே நமக்கு சின்ன கருப்பு வளையலும் அதுக்கு கூட கட்டின பிச்சோலை அப்படின்னு சொல்கிற சின்ன ஓலை மாதிரி ஒரு சிறிய ஓலை அதோட கட்டி, இந்த கருப்பு வளையலோட கட்டி லட்சுமி பிச்சோலை கருகமணி மாலை இருந்தால் அது, இதெல்லாம் சேர்த்து கொடுப்பார்கள். கடையில் போய் கேட்டானா அது கிடைக்கும். அதை ஒரு சணல் கயிறால் அந்த கலசத்தோட கழுத்தில் வளையல் போடும் பாவமாக அதை கட்டி விட வேண்டும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல உருண்டையான தேங்காயில் நிறைய மஞ்சள் தடவி எல்லா பக்கமும் குங்குமம் போட்டு வைத்து அதை கும்பத்தின் மேல்
வைக்க வேண்டும். இப்போ நமக்கு வந்து இந்த கலசம் தயாராகிவிட்டது. அந்த கலசத்தில் தேங்காய் மேலே வந்து தேங்காய் குடுமி வந்து மேலே இருக்கிற மாதிரி உருண்டையா இருக்கிற பக்கம் வந்து கலசத்தோட வாய் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி வைக்கணும். அந்த கலசத்தோட வளையமான அந்த வாய்ப்பாடு பகுதியில் அம்பாள் வரலட்சுமி தாயாரின் முகத்தை சொருகுவதற்கு வாட்டமா ஒரு கம்பி இருக்கும். அதை வந்து அதில் சொருகி வச்சோன்னாக்க நமக்கு வந்து கலசம் தயாராகிவிட்டது. அம்பாள் முகமும் அதில் பொருத்தியாகிவிட்டது. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அம்பாளுக்கு அலங்காரம். அம்பாளுக்கு எப்படி அலங்காரம் செய்வது? வீட்டில் ஏதாவது பட்டு ரவிக்கை துணி இருந்ததுனாக்க அதை அது ஒரு நூல்லையோ சணல்லையோ அதை இரு பக்கமும் முடிந்து கோத்து வைத்து ஒரு பாவாடை மாதிரி அந்த கலசத்தின் மேல் அம்பாள் முகத்தின் கீழ் வைத்து கட்டி விட வேண்டும். இது வந்து அம்பாள் பாவாடை மாதிரி ஆயிடும். அந்த தேங்காயின் மேல் ரவிக்கை துணி, வேறொரு ரவிக்கை துணியின் மடித்து விசிறி மடிப்பு போல வைத்து அந்த தேங்காய்க்கு மேலே வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே மல்லிகை, முல்லை அல்லது சாமந்தி ஏதாவது ஒரு முழம் பூவை எடுத்து அந்த ரவிக்கை துணிக்கு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதற்கு நகைகள், சங்கிலி, நெக்லஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறது, நம்மக்கிட்ட இருக்கிற கருகமணி அந்த மாதிரி நகைகளை அந்த தேங்காயின் மேல் சாற்றி அம்மன் முகத்தின் கீழ் வரும்போது சாத்தினாக்க அம்மன் வந்து அந்த செயின், நெக்லஸ்லாம் போட்டுருக்க மாதிரி அழகான அலங்காரமாக வரும். நிறைய பேர் இந்த தேங்காயின் பின்பக்கம் வந்து சடை மாதிரி தைத்து அம்பாளுக்கு முடி வைத்து அழகாக அதில் வந்து பூ அலங்காரம் செய்யறதும் பழக்கம். இந்த அலங்காரம்லாம் அவரவர் கைவண்ணம், அவரவர் விருப்பம். இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. அம்பாள் வந்து அலங்காரத்தை மட்டும் பார்ப்பதில்லை, நம் மனசை தான் பார்க்குறாங்க. நாம் வந்து எவ்வளோ ஸ்ரத்தையா, எவ்வளோ உண்மையாக, எத்தனை அன்போட பக்தியோட செய்கிறோங்கிறது தான் வந்து அம்பாள் பார்க்குறாளே ஒழிய இந்த அலங்காரங்களையும் அனாவசிய டாம்பிகங்களையும் நிச்சயமாக விரும்புவதில்லை. இது ஒரு பாட்டில் கூட சொல்ல, ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எளிமையாக செய்யறது வந்து இவ்வளோதான். இப்போ அலங்காரம் முடிஞ்சாச்சு. அம்பாளுக்கு ரவிக்கை துணி, பாவாடை, நகைகள், பூவு இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ நமக்கு கலசமும் அம்பாள் முகமும் தயாராகிவிட்டது. இப்போ என்ன பண்ணணும்னாக்க வாசல்ல ஏற்கனவே மார்க்கோலம் போட்டிருப்போம். நம்ம எல்லா பண்டிகைகளும் போடுற வழக்கம்தான் எல்லா வீடுகளிலையும். அது மாக்கோலம் போட்டு அழகாக மாவிலை கட்டி தோரணமாக சுவாமி இடத்துலையும் வந்து ஒரு மனைப்பலகையை வைத்து அதிலும் அழகாக மாக்கோலம் போட்டு வைக்கலாம். இல்லை சில பேர் சிறிய மர ஸ்டூல் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1.5 அடி 2 அடி உயரத்துக்கு இருக்கிற டீப்பாய் அந்த மாதிரி எதுலையாவது மாக்கோலம் இட்டு அதோட 2 பக்கங்கள்லையும் 2 கால்கள்லையும் சிறிய வாழை குருத்துகளை கட்டி வைக்கலாம். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதன் மேலே வந்து இந்த மனைப்பலகையை வைத்து அதில் இந்த அம்பாள் கலசத்தை எழுந்தருள செய்ய வேண்டும். நிறைய பேர் வீட்டில் இந்த அம்பாளை வந்து அந்த வெள்ளிக்கிழமை பூஜை அன்றைக்கு காத்தால தான் வந்து அம்பாளை எழுந்தருளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சடங்கு செய்யறது வழக்கம். ஆனால் எங்கள் வீட்டில் அது நமக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் வழக்கமாக வந்த முறைகள்னாலையும் முதல் நாள் சாயங்காலமே, அதாவது வியாழக்கிழமை சாயங்காலமே வாசல் அழகாக கோலமிட்டு மாவிலை கட்டி வரலட்சுமி பாடல்களை பாடி அம்பாளை மனையுடன் கொண்டு வாசல்ல இருக்கிற கோலத்து மேலே கிழக்கு பார்த்து உட்காத்தி வச்சு தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் வச்சு நிவேதனம் செய்து
தூப தீப ஆராதனைகளை காட்டி அம்மா லட்சுமி வர வேண்டும், லட்சுமி ராவே மா இன்டிக்கு அப்படின்னு பாட்டு பாடி 2 சுமங்கலி பெண்கள் உங்கள வீட்ல நீங்களும் மருமகளுமோ, இல்ல நீங்களும் மகளுமோ இருந்தா, அல்லது அக்கம் பக்கத்துல யாராவது சுமங்கலி மாமி இருந்தா அவர்களோ, அப்படி ஒத்துருமே இல்லைன்னா தனியா தான் எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு பாட்டு பாடி அந்த மனைப்பலகையை சந்தோஷமாக பாட்டு பாடிக்கொண்டே எடுத்து வந்து சுவாமி அருகே நாம் கோலமிட்டு வைத்திருந்த அந்த ஸ்டூல் மேல அல்லது டீப்பாய் மேல கொண்டு வச்சுடணும். இதுதான் அம்பாளை கொண்டு வந்து உள்ள எழுந்தருளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உள்ள கொண்டு வச்ச உடனே அங்க அம்பாளுக்கு 2 பக்கங்களிலும் 2 குத்து விளக்குகளை அழகாக ஏற்றி வைத்து வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் இதுகளோட ஏதாவது ஒரு தினுசு, ஏதாவது எளிமையாக பயத்தம்பருப்பு பாயசம், சேமியா பாயசம் அல்லது பால் பாயசம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயசத்தை செய்து வைத்து நாமும் நம்முடைய உணவை முடித்துக்கொண்டு அன்றைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். லக்ஷ்மி பாடல்களையும் பாடலாம். இப்போ அம்பாளை வந்து வீட்டுக்குள்ள கூட்டின்னு வந்து பண்ணியாச்சு. அதனால இப்போ அடுத்த நாள் காத்தால வெள்ளிக்கிழமை காத்தால என்ன ஆகும், நமக்கு இந்த அம்பாளை எழுந்தருளை பண்றதுக்கான அந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது நாம் வந்து பிரசாதங்கள் தயாரித்து அம்பாளுக்கு உண்டான மலர்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாம் பூஜை செய்ய வேண்டியதுதான். அதனால் இது வியாழக்கிழமை சாயங்காலமே நம்ம எடுத்து வைக்கிறது வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை காத்தால வந்து ரொம்ப அதிகமான வேலைகள் இருப்பது போல தோணும் இல்லையா? அதில் வந்து நமக்கு கொஞ்சத்தை நம்ம வந்து வியாழக்கிழமை சாயங்காலமே முடிச்சு வச்சிடலாம் அந்த வேலையெல்லாம். இதே மாதிரி அடுத்த நாள் செய்ய வேண்டிய பிரசாதம் கொழுக்கட்டைக்கு பூரணம், தேங்காய் பூரணம் கிளறி வைக்கிறதும் முதல் நாள் வியாழக்கிழமையே கிளறி தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம். மேடையில் எச்சல் பத்து தீட்டு இல்லாத இடத்துல எடுத்து மூடி வச்சிடலாம். அப்போ காத்தால எழுந்து குளித்து தலைக்கு குளித்து ஸ்நானம் செய்து வந்த பின்னாடி இந்த கொழுக்கட்டைகளை நாம் செய்து கொள்ளலாம். இப்போ வெள்ளிக்கிழமை காத்தால வந்தாச்சு. வெள்ளிக்கிழமை காத்தால விடியற் காத்தாலேயே எழுந்து அழகாக தலைக்கு குளித்து ஸ்நானம் செய்து மலர்களை சூட்டி கொண்டு நல்ல பட்டுப்புடவை அவரவர் வழக்கப்படி மடிசார் வேணாலும் கட்டிக்கலாம் அல்லது சாதாரணமாகவும் புடவை கட்டி கொள்ளலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து சுவாமி விளக்கை ஏற்றி வச்சுட்டு வந்து நிவேதனங்களை தயாரிக்க வேண்டும். இதற்கு கட்டாயம் செய்ய வேண்டிய நிவேதனம் என்னன்னு கேட்டோம்னா, பாயசம், ஏதாவது ஒரு வகை பாயசம், சேமியா பாயசம், பால் பாயசம் அல்லது பயத்தம்பருப்பு பாயசம், இந்த மாதிரி நம்ம எது செய்ய முடியுதோ அந்த பாயசம். முடிந்தவர்கள் சர்க்கரை பொங்கல், வடை, அப்புறம் வந்து கொழுக்கட்டை, இட்லி, அப்புறம் வெள்ளை கொண்டை கடலை சுண்டல், இதெல்லாம் தான் நிவேதனமாக படைப்பதற்கு செய்ய வேண்டும். அப்பமும் செய்யறது உண்டு. அப்பம் வந்து எங்கள் வீடுகளெல்லாம் சாயங்கால பூஜைக்கு அப்பம் செய்வோம். காத்தாலேயே அதையும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பம் வந்து சாயங்காலம் பண்ணுவோம். இதனால இந்த நிவேதனங்கள் எல்லாம் நாம் தயார் பண்ணிவிட்டு இங்கே அதெல்லாம் அடுப்பு வேலை முடிந்த பிறகு இங்கு வந்து அம்பாள் முன் அமர்ந்து கொண்டு வரிசையாக அம்பாளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சடங்காக நாம் செய்யலாம். முதலில் சிறிதாக மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை. அது எல்லா பூஜைகள் செய்யும்பொழுதும் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி பூஜை செய்கிறது தான் ஆரம்பம், ஒரு பூஜையோட ஆரம்பமே. அப்போ பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு அவருடைய 9 நாமாக்களை சொல்லி விநாயகர் பூஜையை முடித்து விட வேண்டும். அதுக்கு வந்து எளிமையாக வெல்லக்கட்டி, பால், கல்கண்டு அந்த மாதிரி ஏதாவது நிவேதனம் செய்து கொள்ளலாம். அடுத்தது மகாலட்சுமியை ஆராதனை செய்வதற்கு வரலட்சுமி பூஜா விதானம் அப்படிங்கிற புத்தகம் இருக்கிறது. கிரி பிரதர்ஸ் அந்த மாதிரி கடைகளில், ஆச்சாரியன் அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். அதை நம்ம பார்த்தோன்னாலே படித்தோன்னா தெரியும். முதல்ல எப்படி கும்பத்தை எப்படி ஆவாகனம் பண்ணுறது, அப்புறம்
சங்கல்பம் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் பூக்களை போட்டு வரிசையாக என்னென்ன சொல்லி ஷோடச உபச்சாரங்கள் செய்வது அப்படின்னு இதெல்லாம் ஒன்றொன்னா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பிரகிருத்தியை நமக விக்கிருத்தியை நமகன்னு அது வந்து நம்முடைய சேனல் ஸ்லோக சாகராலேயே மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருக்குது. அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி முடித்து பூக்களால் அர்ச்சனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம். இதற்கு முன்னாடி என்னன்னு கேட்டால், இந்த சரடு கட்டிக்க போகிற நோன்பு சரடுகளில் அதில் வந்து ஒரு பூவை எடுத்து கட்டி, பூவையும் மஞ்சளையும் எடுத்து கட்டி அம்பாள் பாதத்தில் வைத்து விடுவாங்க. ஒரு 9 அல்லது 12 சரடுகள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டு அந்த பூஜை முடிந்த பிறகு அம்பாளுக்கு நாம் பண்ணி வச்ச நிவேதனங்களையும் கொண்டு வந்து வச்சு நிவேதனம் செய்து அதுக்கப்புறம் முழு தாம்பூலத்தை எடுத்து நம் மடியில் வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சரடு கட்டிக்கும் பொழுது நம்ம மடியில் வந்து முழு தாம்பூலம் இருக்கணும். அதான் முழு தாம்பூலம்னா என்ன? தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், இதுதான் முழு தாம்பூலம். இதை ஒரு தட்டில் வைத்து நம் மடியில் வைத்து கொண்டு நாம் வலது கையில் இந்த சரடு அம்பாளை வேண்டிக் கொண்டு முதலில் அம்பாளுக்கு சரடு கட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம வலது கையில் நம்ம சரடு கட்டிக்கணும். வீட்டில் பெரியவர்கள், மாமியார், அம்மா, அக்கா, மன்னி அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவர்கள் இந்த சரடை நமக்கு கட்டி விடலாம். நாம் சரடு கட்டி கொண்டதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கிற குழந்தைகள், பொண்ணு, மருமகள், சின்ன குழந்தைகள், இவர்கள் யார கன்னியா குழந்தைகள் யாராக இருந்தாலும் எல்லாரும் கட்டிக்கலாம் அந்த சரடை. அவர்களையும் அந்த மனைப்பலகையில் உட்காத்தி வைத்து முழு தாம்பூலத்தை அவர்கள் மடியில் வைத்து அவர்களுக்கும் சரடு கட்டி விடணும். இவ்வளோதான். இதோட வந்து தூப தீபங்கள் காட்டி லக்ஷ்மி பாடல்களையும் பாடி நமஸ்காரம் செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இதுக்கப்புறமா சாயங்காலமாக என்ன பண்ணணும், திருப்பியும் விளக்கேற்றி வைத்து அம்பாளுக்கு மலர்கள் சாற்றி லக்ஷ்மி பாடல்களை எல்லாம் பாடி என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்ல முடியுமோ மகாலட்சுமி ஸ்லோகங்களை சொல்லலாம், அல்லது கேசட்டில் போட்டு கேட்கலாம். நம்முடைய ஸ்லோக சாகராவில் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் என்று அநேக ஸ்லோகங்கள் பதிவிட்டிருக்கிறோம். அதெல்லாம் சகசரநாமம், லக்ஷ்மி சகசரநாமம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம், அப்புறம் மகாலட்சுமி ஸ்துதி, சௌபாகியலட்சுமி ஸ்துதி, இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் ஸ்லோக சாகராலே இருக்குது. அதை கூட நீங்கள் போட்டு அதன் கூடவே சேர்ந்து நீங்களும் சுவாமிக்கு ஸ்லோகம் சொல்லலாம். சொல்லிட்டு என்ன முடியுதோ நிவேதனம் பண்ணலாம். காத்தாலேயே அப்பம் பண்ணியிருந்தா இப்போ திருப்பியும் அது பண்ண வேண்டாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க கோதுமை அப்பம் சாயங்கால நிவேதனத்துக்காக செய்து அதை அம்பாள் தாயாருக்கு படைத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜையை நிறைவு செய்யலாம். அக்கம் பக்கம் இருக்கிற சுமங்கலி பெண்கள், உறவுக்காரர்கள் இருக்கிற சுமங்கலி பெண்கள், இவர்களையெல்லாம் வீட்டுக்கு அழைத்து அன்னைக்கு நம்ம ஒரு கவிக்க துணியும் முழு தாம்பூலமும் வச்சு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி செய்தால் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு ஒருத்தர் வாழ்த்திக்கணும். அது வந்து ரொம்ப விசேஷமானது. கிட்டத்தட்ட சுமங்கலி பிரார்த்தனை செய்வது போல மிக மிக விசேஷமானது. நமக்கு தெரிந்த அத்தனை லக்ஷ்மி ஸ்லோகங்களையும் லக்ஷ்மி பாடல்களையும் பாடிக்கொண்டு அன்னைக்கு பூரா மகாலட்சுமி பற்றியே நினச்சிண்டு ரொம்ப ஒரு வீட்டில் வந்து சண்டை சச்சரவு, அழுகை, துக்கம் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும், இந்த வீடு மங்களகரமாக இருக்கணும், லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜையை நிறைவு செய்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பூஜையை முடிக்க வேண்டும். அவ்வளோதான். அடுத்த நாள் காத்தால என்ன பண்ணணும், சனிக்கிழமை அன்று காத்தால குளிச்சுட்டு வந்து அம்பாளுக்கு ஒரு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் திருப்பியும் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து நாம் வைத்திருக்கிற அந்த ஆவாகனம் செய்த கும்பத்தையும் அந்த பலகையையும் சிறிது வடக்கு பக்கமாக நகர்த்தி வச்சிட்டோன்னா பூஜை நிறைவு பெற்றது அப்படின்னு அர்த்தம்.
அப்படி பண்ணிட்டோம்னா மகாலட்சுமி பூஜை அதோட நிறைவு. இது பேர் புனர் பூஜைன்னு பேர் இருக்கு. அதோட நிறைவுட்டுறது அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கும் வந்து வீட்டில் ஏதாவது பாயசம் ஏதாவது பண்ணி நைவேதனம் பண்ணலாம். இது அன்னைக்கு மாலையில் யாரையாவது சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தாயாருக்கு பால், கல்கண்டு, பழம் ஏதாவது நிவேதனம் செய்து பிறகு ஆரத்தி தட்டு, ஆரத்தி கரைத்து வைத்து, ஆரத்தி எப்படி கரைக்கிறதுன்னு சொன்னாக்கா கொஞ்சம் மஞ்சளும் சுண்ணாம்பு 2 அட்சதை கொஞ்சம் பூ இது போட்டு நல்ல செவ்வண்ணத்தில் ஆரத்தி கரைச்சி அம்பாளுக்கு திருஷ்டி கழிக்கிற விதமாக மங்களம் ஜெயமங்களம் பாட்டு பாடி அந்த ஆரத்தியை எடுத்துட்டு ஆரத்தியை கொண்டு வாசல் கோலத்தில் நடுவில் கொட்டிடணும். கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பூஜை முற்றுமாக நிறைவு பெற்றது அப்படிங்கிற சந்தோஷத்தோட அந்த நாளை வந்து சனிக்கிழமை நாள் முடிந்துவிடும். சில பேர் அன்னைக்கு ராத்திரியே சனிக்கிழமை ராத்திரியே இதை அம்பாளுடைய அலங்காரங்கள் மிக நாம் தான் வடக்க பார்த்து நகர்த்தி வச்சாச்சு, பூஜை முடிஞ்சாச்சு இல்லையா? அதனால அம்பாளை மெதுவாக எடுத்து அம்பாளின் முகத்தை மெதுவாக எடுத்து அதை நேராக கொண்டு போய் நம் வீட்டில் வழக்கமாக வைக்கும் அரிசி பானையில், அரிசி டப்பா இருக்கும் நிறைய பேர் வீட்டில், அந்த அரிசி டப்பாக்குள்ள கும்பத்தோடையே அப்படி வைக்க முடிஞ்சால் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அம்பாளுடைய திருமுகத்தை மட்டும் எடுத்துன்னு போய் அந்த அரிசி பானையில் வச்சிடணும். வச்சுட்டு அம்மா மகாலட்சுமி இந்த வீட்டில் என்றைக்கும் செல்வம் பெருகி மங்களங்கள் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எங்களுக்கு சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும், நீ பத்திரமா போயிட்டு நீ வாமா, அடுத்த வருஷமும் லட்சுமி பூஜைக்கு எங்கள் வீட்டுக்கு திரும்பி வாங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிண்டு அந்த மகாலட்சுமியை அந்த அரிசி பெட்டிக்குள் வச்சிடணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த மகாலட்சுமி உருவத்தை பத்திரமாக நாம் எப்பொழுதும் எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல பீரோவிலையோ பெட்டியிலையோ வைத்து மூடிவிட வேண்டும். மற்ற நம்முடைய நகைகள், அந்த கலசத்துக்குள்ளே இருக்கிற காசு, பழம் இதெல்லாம் எடுத்து வெளியில் ஒன்றொன்றையும் பத்திரப்படுத்திட்டு பழங்களை எடுத்து நாம் பிரசாதமாக எல்லோரும் உண்ண வேண்டும். அதிலிருந்த அந்த நாணயம் வந்து நம்மளுடைய பணப்பெட்டிக்குள் அதை வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வச்சுட்டா லட்சுமி கடாட்சம் பொங்கி பெருகும். இவ்வளோதான். இதுதான் வரலட்சுமி விரதத்தை, வரலட்சுமி பூஜையை செய்யும் முறை. இதில் நம்மளால் எது முடியறதோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். இப்போ நான் சொன்ன நிவேதனங்கள், இந்த நிவேதனங்கள் தவிர நிறைய பழங்களும் வாங்கி வைக்கணும். ஆப்பிள், கொய்யா, மாதுளை, இப்படி மாம்பழம், என்ன கிடைக்கிறதோ அது, என்னென்ன முடியறதோ அது. அதே மாதிரி அம்பாள் தாயாருக்கு உகந்தது வந்து தாமரை பூங்கிறதுனால தாமரை பூவும் நம்ம வாங்கி அர்ச்சனைக்கு வச்சுக்கலாம். இல்லை தாமரை பூவை வாங்கி அம்பாள் பாதத்தில் சூட்டலாம். இதெல்லாம் எல்லாம் நம்மளுடைய விருப்பத்தையும் நம்மளுடைய வசதிகளையும் இருக்கும் இடத்தோட வசதிகளையும் பொறுத்தது. அதனால் இப்படி தான் இதை தான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறலாம் இல்லை. ஏற்கனவே நான் சொன்னபடி ஆடம்பரமாக செய்வது பெரிய அவசியமோ இதோ சந்தோஷமோ இல்லை. மனசார நம்ம வந்து ஒரு 4 ரோஜா பூவை வச்சு 4 அரை முழம் மல்லிப்பூவை வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி சாதாரணமாக ஒரு சக்கரை பொங்கல் வடை நைவேத்தியம் செஞ்சால் கூட அதை அம்பாள் மிக மிக சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வாள். எல்லாரும் இந்த மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷமாக சர்வ மங்களங்களோட இருக்கணும்னு அந்த மகாலட்சுமியை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாங்க நீங்கள் வந்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிந்த விதத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். வணக்கம்.